கொஞ்சம் உள்ள நில்லு. Cameraman ready. Cameraman. Cameraman. தூங்காதீங்க. Ready. Bro. ரெடியா? கை தூக்குறதுக்கு நான் விட மாட்டேன். ரெடியா bro? Live ready. After. Ready. Okay. இன்னொரு விக்கெட்.
அடி அங்கே அடி அங்கே அடி இறங்குடா போடா பாய் கை பட்டா பட்டா ஏய் கை சுத்தி போற ஓடு ஓடு நாலு பால் போவாரு ஓடு ஓடு ஏய் கீப்பர் ரெடி போல ரெடி போல ரெடி போல ரெடி போல ரெடி போல ரெடி போல ரெடி ஏய் அப்படி போற கை சுத்திட்டா பால் நீ அச்சா போற காச்சு காச்சு வா வா வைக்க ஓவர் ஓவர் கையில பால் ஃபாஸ்ட் ஆகணும்னா போறியா யார் போ ஐ பாபா
இங்க ஒரு அற்புதமான ஒரு சிக்ஸர் வந்திருக்குதுங்க. ஸோ பேக் டு பேக் சிக்ஸர் அடிச்சிருக்கிறாங்க இங்க பேட்டிங் டீம்ல இருந்து. ஸோ கமெண்ட்ரி பாக்ஸில் உங்களோட நினைவது நான் எஸ்பி ஹரிஹரன் அண்ட் என் கூட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கோ கமெண்டேட்டர் மிஸ்டர் மது பாலாஜி அவர்கள் இருக்காரு. பாலாஜி. ஸோ இன்னைக்கு டே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் நேத்திக்கு சரியான மழை, பட் இன்னைக்கு க்ளவுடி டே, சன் நல்லா ஷைன் ஆகுது. ஸோ நேற்று இருந்த மாதிரி எந்த ஒரு தேவையில்லாத ஃபேக்டர்ஸும் இன்னைக்கு அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிக்கலாம். ஏன்னா நேற்று மழையால் பவுலிங் டீமுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருந்துச்சு. பேட்டிங் டீம் செகண்ட் ஹாஃப் விளையாடும் போது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்கல்லப்பா. ஆமாம், கண்டிப்பாக. ஸோ வணக்கம் ஹரி. வணக்கம் மது. ஸோ உங்களுக்கு மட்டும் இல்லை, அற்புதமான ஒரு ஷாட்டிங்க, ஸ்லாக் ஸ்வீப் 6 டுவர்ட்ஸ் ஸ்கொயர் லெக். நல்ல ஒரு ஷாட், ஒரு திரும்பி ஒரு ஸ்வீப் ஷாட் மாதிரி ஆனாரு, பட் நல்ல ஒரு கனெக்ஷன். ஸோ அதனால 6 போயிருக்கீங்க. ஸ்லாக் ஸ்வீப்பையும் ஸ்கூப்பையும் கலந்து அடிக்கிறப்பல இல்லை. ஆமாம், இந்த ஷாட் அப்படிதான் இருந்துச்சு பார்க்க. ரொம்ப சூப்பராக ஒரு ரிசல்ட்டு பேட்டிங் டீமுக்கு. ஒரு 6 கிடச்சிருக்கு. இங்கே வான வேடிக்கையாக தான் வந்து காட்டிட்டு இருக்கிறாங்க பேட்ஸ்மேன். வந்ததுலேருந்தே நல்ல இன்டென்ட்டுப்பா, ஹிட் பண்ணோம் அப்படின்ற ஒரு இதோடய ஆடிட்டு இருக்காங்க.
கண்டிப்பா 6 அடிக்கணும்ன்றது மட்டும் தான் அவங்களோட இன்டென்ட். ஆஹா. அதேதான் ஒரே மறுபடியும் அதே டைரக்ஷன்ல ஆக்ஷன் ட்ரிப்ல பார்த்த மாதிரி இருந்துச்சுல. பட் திஸ் டைம் கொஞ்சம் பிரம்மாண்டமான ஒரு ஷாட். Six. ஸோ இந்த மார்னிங்ல எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் நடத்தும் கோலம் ஃபெஸ்ட் 2024 பீச் கிரிக்கெட் டோர்னமெண்ட்ல 7வது நாளுங்க இது. இந்த 7வது நாள்ல கேசிசி அண்ட் சுரேஷ் பிரதர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் இதுல கேசிசி டாஸ் ஜெயிச்சு பேட்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல முடிவாக அவங்களுக்கு இது வரைக்கும் அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.4 ஓவர்ஸில் 49க்கு 1. இன்னைக்கு டே 7ஓட ஃபர்ஸ்ட் மேட்ச். இதுவே ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சாக இருக்கு. பட் இதை தொடர்ந்து எல்லா மேட்சும் ஹை ஸ்கோரிங் மேட்சாக இருக்குன்ற ஒரு எண்ணம் எனக்கு தோணுது. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்த டீம் தான் மறுபடியும் ஒரு 6 ஹேட்ரிக் ஆஃப் சிக்ஸர்ஸ்ங்க. இங்க போட்டு பொழந்து எடுத்துட்டு இருக்காரு பேட்ஸ்மேன். இங்க பவுலருக்கு க்ளூவே இல்ல, எங்க போடுறது, போட்டாலே அடிக்கிறாரு இவரு. ஆக்சுவலா எந்த சைடு போடாலும் லெக் சைடே அடிக்கிறாரு பாத்தீங்களா. ஆமாங்க, லெக் சைடு செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காரு பேட்ஸ்மேன். அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆகாஷ் சுதர்ஷன். 12 பால்ல 32 ரன், 5 6. அப்போ 5 6லயே 30 ரன் அஷ்டாப்ல ஃபுல்லா வான வேடிக்கையா தான் காட்டிட்டு இருக்காருங்க. ஆமா, நம்ம வந்து அடுத்த பால் வந்து என்னன்றதை விட 6ஆ 4ஆன்றது மட்டும் தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த டைரக்ஷன் தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆமா கண்டிப்பா 6 மட்டும் தான் டீல் பண்ணிட்டு இருக்காரு பேட்ஸ்மேன். லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். பவுலர் பேர் ஷேவாகம்பா. ஆனா ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிட்டாப்ல. எங்கேயோ தூக்கி வச்சிருக்கலாம். அதை மறுபடியும் ஒரு ஸ்கொயர் லெக் ரீஜன்ல ஒரு மாதிரி பரட்டி விட்டுருக்கலாம். ஏங்க நாங்களாம் வந்து எதுவுமே ஃப்ரீயா கொடுத்தா வாங்க மாட்டாங்க. ஓ, அந்த மாதிரி நேத்து நான் சொன்னது. எக்ஸாக்ட்லி. ஸோ ஷேவாக் அவர்கள் தான் பவுலர். அவரோட இந்த ஓவரில் 20 ரன் வந்திருக்கு இது வரைக்கும். நல்ல ஒரு கனெக்ஷன், டாப் ஏஜ், நல்ல ஒரு ஷாட்டுக்கான முயற்சி, பட் கனெக்ட் பண்ண முடியல. ஃப்ரீ ஹிட்ல மட்டும் யாருமே யூட்டிலைஸே பண்ண மாட்டாங்க இந்த டோர்னமெண்ட்ல பேட்ஸ்மேன்ஸ். அது என்னமோ தெரிலப்பா, அதான் சொன்னோம்ல ஃப்ரீயாக குத்தா வாங்க மாட்டோன்ட்டு. அண்ட் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓவர் முடிவு வந்திருக்கு. 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 57க்கு 1. கரண்ட் ரன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 19. ப்ரொஜெக்டட் ஸ்கோர் 95. சரி, நீ என்ன நினைக்கிற ஹரி? அவங்க கோலம் கிங்ஸ் அடிச்ச டார்கெட்டை இவங்க பீட் பண்ணுவாங்களா? இன்னும் 2 ஓவர் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பீட் பண்ண மாட்டாங்க தான் நினைக்கிறேன். ஆனால் இங்கே 6ல மட்டுமே டீல் பண்ணிட்டு இருக்காரு பேட்ஸ்மேனு. 6ல மட்டுமே டீல் பண்ணாலும் இன்னும் ஒரு 10 6 அடிக்கணுங்க. யுவராஜ் சிங் ரெக்கார்டை பீட் பண்ண கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே வந்து கண்டிஷன்ஸ் இருக்கு. இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்தோன்னா க்ளவுடி ஸ்கை தான். பட் ஆனால் சன் நல்லா ஷைன் ஆகுது. எரிதடி மாலா, ஃபேனை போடு. எஸ், அங்கே ஒரு ஃபேன் சும்மா தான் இருக்கு, எடுத்து எங்களுக்கு போட்டு விடுங்க. ஃபேன் போட்டால் உஷ்ன்னு சவுண்ட் வரும்பா மைக்லேருந்து. ஆமாம், அதனாலே நமக்கு ஃபேன் வைக்க மாட்டாங்க. அதனாலே நான் வேணான்னு சொல்லிட்டேன். பார்த்தீங்களா, என் வேர்வை வந்தாலும் வெயில் அடித்தாலும் பொருட்படுத்தாமல் உங்களுக்காக நாங்கள் கமெண்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்காக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஆன்லைனில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பால் ஒரு ஸ்விங் அண்ட் மிஸ், ஒரு டாட் பால், நல்ல லென்த்துங்க. போன ஓவர் என்னதான் வந்து எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் இந்த ஓவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ரன்ஸ் கண்டெயின் ஆகும்னு தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பாலே டாட் பால். எனக்கு அப்படி தோணல. இந்த பால் டேக் ஆன் பண்ண வருது வந்துங்க. பட்டார்னு லெக் சைடில் டிராவல் ஆகாத காரணத்தினால் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஐயோ, ரொம்ப லேட்டா ஒரு ரனுக்கு போயிருக்காங்க. ஒரு த்ரோ கிடையாது, ஃபீல்டிங்னு சொல்லலாம் இங்க. எஸ். ஸோ ஹீட்டிங் பேட்ஸ்மேன் ஆகாஷ் சுதர்ஷன் அவர்கள் இப்போ ஸ்ட்ரைக்ல. ரெண்டாவது பாலே 2 ரன்னு, 3வது பால் 3 ரன்னா. நல்ல ஒரு ஷாட், ஒரு பவுண்டரியான்னு பார்க்கணும் இங்க. ஆனா பவுண்டரி போல ஃபீல்டர் வச்சிருக்காங்க, மண்ணில் டிராவல் ஆகல பால். அதனால ஒரு சிங்கிள் மட்டுமே இங்க கிடைச்சிருக்கு. இந்த அவுட் ஃபீல்ட் மண்ணில் டிராவல் ஆகாதுப்பா. பவுண்டரிஸ் நேற்று நீ பார்த்தனா அது மழை பெஞ்சு கொஞ்சம் மண்ணெல்லாம் செட் ஆனதுனால பவுண்டரிஸ் பார்த்தோம். அண்ட் இங்கே அந்த ஹியூமிடிட்டி இருக்கு. நல்ல ஒரு ஷாட்டுக்கான முயற்சி, பட் ஃபைன் லெக்ல போயிருக்கு பால். அவர் அடிக்க பார்த்தது எங்கேயோ, ஆனா வந்து பால் இன்னர் சர்க்கிளே தாண்டல. ஒரு சிங்கிள். இப்ப பாத்தீங்கன்னா சுதர்ஷன் ஸ்ட்ரைக்ல வந்திருக்காரு, ஆகாஷ் சுதர்ஷன். இந்த பவுலர் இந்த பால் ஏதாவது பெருசா பார்க்க முடியுமா? பெருசா பார்க்கணும்னா பேட்ஸ்மேன் தொப்பையை தான் பார்க்கணும்.
ஏங்க அப்பெல்லாம் சொல்லாதீங்க. அவர் பாருங்க என் தொப்பையை விட 6 தான் பெருசுன்னு அடிச்சு காட்டுவாரு. பாப்போம் காட்டுறாரா பாப்போம். 6ஆ தொப்பையா? 6 அடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான். ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தனா நல்லா போடுறாரு பவுலர் விக்னேஷ் அவர்கள். 5 பாலுக்கு எத்தனை ரன் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன்? ஒரு 5 ரன் 6 ரன் கொடுத்துருப்பாரா? 5 ரன் தான் கொடுத்துக்கிறாப்ல. எக்கனாமிக்கல் பவுலரா இருந்திருக்காரு. நான் சொன்ன மாதிரியே இந்த ஓவர் நல்லா கண்டெயின் ஆயிருக்கு. போன ஓவர் என்னதான் 6s and 4s வந்தாலும் சூப்பராகவே போட்டிருக்காரு சொல்லணும். ஒரு பிரம்மாண்டமான ஷாட்டுங்க. 6ஆ? ஐயோ பியூட்டிஃபுல் கேட்சான்னு பார்த்தா இல்ல. 6 கொடுத்திருக்காரு அம்பையர். கேட்ச் புஷ்டு அவர் உட்காண்டாரு எது மேல? பவுண்டரி லைன் மேல. நல்லா ஜங்குன்னு உட்காந்தாப்புல. அந்த ஒரு 6ஓட இந்த ஓவர் நிறைவடையுது. ஸோ ஓவர் முடிவில் ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 68. நல்ல ஒரு ஸ்கோரு. ஸோ 68 அப்படின்னா லாஸ்ட் ஓவரில் எவ்வளோ அடிப்பாங்க? நான் ஒரு 2 6 போவோம் கண்டிப்பா. 2 அதுக்கு மேலேயே பார்ப்பாங்க பேட்ஸ்மேன். அப்போ 80+ ரன் எதிர்பார்க்கலாம்ல கண்டிப்பாக. 20 ரன் ஒரு ஓவரில் வந்துச்சுன்னா அவ்வளோதாங்க. அப்படியே மேட்ச் பேட்டிங் டீமுக்கு சாதகமாக போகும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ விளையாடிட்டு இருக்காங்கல்ல கேசிசி. ஆமா. அவங்க வந்து அவங்களோட தன்னடகத்தை இப்ப சொல்லி ஆகணும். ஒரு 2 ஆடியோ கிளிப் போடுறேன் கேளுங்க. ஓகே. அதை கேட்டுட்டு அவங்க இப்படிலாம் விளையாடுறாங்க இப்படியா பேசுறாங்க அப்படின்னு கேட்பீங்க. அப்படியா? போடுங்க, போட்டு விடுங்க கேட்போம். கிரிக்கெட்டா வாலிபாலா இல்ல கில்லி கோலி அந்த மாதிரி ஏதாவது சரி ஏதோ நம்ம டீச்சர் கழிச்சு விடுற மாதிரி அதாவது என்ன டோர்னமெண்ட்னே தெரியாம ஜெசி மட்டும் அடிச்சு கொடுங்கடா நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்து இந்த அளவுக்கு ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும் அப்படின்னா இதெல்லாம் சத்தியமா அன்பிலீவபிள்ப்பா. நான் மது இதெல்லாம் கண்டிப்பா கேமே தெரியாத ஒருத்தன் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கு. சின்ன பையன்லாம் அடிக்கிறான்பா என்ன அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்குதுல. ஸோ இங்க மகேந்திரன் அவர்கள் வந்துருக்கிறாரு. ரைட்டா மீடியம் ஃபாஸ்ட் போடக்கூடிய ஒரு பவுலர். ஸோ இவர் ரன்னை கண்டெயின் பண்ணுவாரா இல்லை வாரி கொடுப்பாரா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னால் அந்த ஷாக்ல இருந்தே வெளில வர முடியல. இல்ல என்ன கோலியா வாலிபாலா கிரிக்கெட்டா அதெல்லாம் உனக்கு ஜெசி போட்டு கொடுங்க பாக்குறாப்ல. சொல்லுங்க அம்பையர். எஸ். ஸோ லாஸ்ட் ஒரு ஓவர் இருக்கு. ஸ்கோர் 68க்கு 1. ஆகாஷ் இஸ் ஆன் ஸ்ட்ரைக். நீங்க இந்த மார்னிங்ல நீங்க பார்த்துட்டு இருக்க மொதல் மேட்ச் இதுதான். எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் வழங்கி கொண்டிருக்கும் கோலம் ஃபெஸ்ட் 2024ல கிட்டத்தட்ட 230 டீம் 200+ டீம் ஆடிட்டு இருக்கு. அதுல நம்ம இப்போ சூப்பர் நாக் அவுட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு மேட்ச் தோத்தா அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதுதான். நான் கரெக்டு தானே? 2 டீமுமே நாங்க வீட்டுக்கு போக மாட்டோம்பான்ற மாதிரி ஆடி நிற்கிறாங்க. ஆமாப்பா. ஒன்னு கேசிசி அண்ட் இன்னொன்னு சுரேஷ் பிரதர்ஸ். சுரேஷ் பிரதர்ஸ் டீம்ல இருந்து மகேந்திரன் ஸ்டார்ட் பண்ற ரன் அப்ப இங்க ஒரு நோ பாலுங்க. அப்ப ஃப்ரீ ஹிட் கண்டிப்பா வரும். இந்த ஃப்ரீ ஹிட் யாச்சும் யூட்டிலைஸ் பண்ணுவாரா ஆகாஷ்? கண்டிப்பா. நான் சொன்னல ஒரு பெரிய ஓவரா இது அமையும். கண்டெயின் ஆகிறதுக்குலாம் சான்ஸே கிடையாது. அப்படியா? இப்போ இந்த ஃப்ரீ ஹிட்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு பவுண்டரி 6 கன்ஃபார்மா இருக்கு. பாப்போம் பாப்போம். மறுபடியும் ஒரு நோ பாலுங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தனா செக்கிங்க்கு. செக்கிங்காக நோ பால் கொடுத்துருக்காங்க அம்பையர். ஸோ இன்னொரு நோ பால். எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்க. கிரிக்கெட் ஆட போறோம் தெரிஞ்சு வந்த டீமே செக் பண்றாங்களே. கிரிக்கெட்டா கோலியா வாலிபாலான்னு தெரியாம அந்த டீம் போடுவாங்களா ஒழுங்கா? அவங்க எனக்கு தெரிஞ்சு கோலி மாதிரி வச்சு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். முட்டி மேல கை வச்சு விரல வச்சு தான் போலிங்கே போடுவாங்க. முட்டிக்கால் ஜூட் அப்படின்னு சொல்லிட்டு போடக்கூடிய பந்து. நீங்க வந்து பாத்தீங்கன்னா 4வது ஓவர் மொதல் பால் போறதுக்கு முன்னாடி 70 ரன் வந்துருச்சு. நம்ம ப்ரெடிக்ட் பண்ணதுக்கு இன்னும் வந்து பார்த்தோன்னா 10 ரன் தான் வரணும். ஆனால் அதை தாண்டி புனிதமானது அப்படின்ற மாதிரி அடிப்பாங்களா ஒரு துருந்து பார்க்கலாம். ஸோ மொதல் பால் போடுறதுக்காக இப்போ பவுலிங்கில் மாற்றம். நரேன் வந்திருக்காரு. கமான் நரேன், நீங்களா செக் பண்ணாம கரெக்டாக கை சுற்றி போடுங்க. நல்ல ஒரு அடி ஆஃப் சைட்ல. ஓய் நான் ஸ்ட்ரைக்கர் ஏறி மறுபடியும் இறங்கிட்டாப்ல. ரன் வேணாங்க, கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல தான் இருக்கீங்க. பெரிய சிக்ஸஸ்ல மட்டும் டீல் பண்ணுங்க. ஏங்க ஃப்ரீ ஹிட் பாலுங்க, அடிச்சாதாங்க ரன் வரும், அவுட் கிடையாதுங்க.
அப்பா ரன் அவுட் இருக்குதுப்பா ஃப்ரீ ஹிட்டுக்கு. குட் மார்னிங் ஹரி. குட் மார்னிங் மாம்ஸ். எப்படி இருக்கீங்க? நேற்றைய தினம் சிறப்பா அமைஞ்சது, மலையிலேயே விளையாடினோம். எஸ், எல்லாருமே வாட்டர் ப்ரூஃபா மாறிட்டோம். எஸ்பெஷலி அம்பையரும் வாட்டர் ப்ரூஃபா மாறிட்டாரு. நீங்க சொன்ன மாதிரி டிடெக்டிவ் ஜெகநாதனா மாறிட்டா. அப்பா பெரிய ஷாட்டுப்பா. இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். சூப்பரா கிளியர் பண்ணிருக்காரு, முட்டி போட்டு லாங் ஆன்ல மிட் விக்கெட்டா, மிட் விக்கெட்ல மடக்கி அடிச்சிருக்காரு. ஒரு பிரம்மாண்டமான சிக்ஸ். நாங்க ஃப்ரீயா கொடுத்தாலாம் வாங்க மாட்டாங்க, நாங்களே அச்சு தான் எடுப்போம்னு சொல்லிட்டு எடுத்திருக்காரு. அது ஃப்ரீ ஹிட் பால கூட யூஸ் பண்ண மாட்டீங்க. இல்லங்க, ஃப்ரீயா கொடுத்தது எங்களுக்கு எதுவுமே வேணாங்க, நாங்க அச்சு எடுத்துக்கிறோம். சரிப்பா, சூப்பர்ப்பா. அண்ட் மாம்ஸ், இன்னைக்கு காலையிலேயே வந்து பார்த்தோன்னா ஒரு ஹை ஸ்கோரிங் கேம் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. நிச்சயமா இனி டோர்னமெண்ட் ஃபுல்லாவே ஹை ஸ்கோரிங் கேமா அமையுமா? அமையிறது வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் மேட்சை பார்ப்போம். எஸ், ஆஃப் கோர்ஸ். நிச்சயமா அம்பையர் நேத்து புலன் விசாரணை படத்துல வர விஜயகாந்த் மாதிரி காட்சி அளித்தாங்க. ஆமா ஆமா ஆமா. இன்னைக்கு அப்படியே டோட்டலா மாறிட்டாங்க. எந்த ஒரு இதுவும் அதிகமா இருக்கும்போது அம்பையருக்கு மட்டும் தான் அது ரொம்பவும் வருத்தமா இருக்குது. அதிகமான வெயில் அடிச்சாலும் சரி, அதிகமான மழை பெஞ்சாலும் சரி. ஸோ அளவுக்கு மிஞ்சினால் அமுதம் நஞ்சுன்றது அம்பையருக்கும் பொருந்தது. அம்பையருக்கு மட்டும் இல்ல, அது அகில உலகத்துக்கே பொருந்தா. நீங்க கொடை கிளம்பி இருக்கு மேல, கீழே ஃபீல்டர் வந்து புடிச்சிட்டாரு பாப் கேட்ச. இங்க விக்கெட் விழுந்திருக்குது. அந்த விக்கெட் யாரு அப்படின்னு பார்த்தா தினேஷ் அவர்கள். ரொம்ப நல்லா 11 பாலுக்கு 24 அடிச்சாருப்பா, 3 6. இவரும் சும்மா சொல்லக்கூடாது, 218 ஸ்ட்ரைக் லைட்ல ஆடிட்டு இருந்தாப்ல. இப்போ அந்த ஒரு கொடையால வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்காரு. நீங்க 2வது விக்கெட் போயிருக்கு. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா ஸ்ட்ரைக்ல இப்போ ஆகாஷ். ஸோ 4.4 ஓவர்ஸ்ல 77 for 2. இன்னும் 2 பால் இருக்கு. இந்த 2 பால் ஏதாவது ஒரு ஷாட்டாவது டேக் ஆன் பண்ணுவாரு பேட்ஸ்மேன். டேக் ஆன் பண்ணாங்க அப்படின்னா 80+ ஸ்கோர் அசால்ட்டா வந்துரும். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் பா. சொல்லுங்க மாம்ஸ். இங்க நம்மளோட ஒரு யூடியூப் பிரபலம் சந்தோஷ் இணைஞ்சிருக்காரு. அப்படியா? சோ அவர் ஒரு பிரைஸ் அறிவிக்க போறாரு. சுதர்சன் பேட்ஸ்மேன் சுதர்சன் கீழே விழாம 6 அடிச்சார்னா ரூபாய் 1000 அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பிரபலம் கிட்ட இருந்து. சுதர்சன் 1000 ரூபாய் வேணுமா? ஓடு ஓடு ஓடு. ஐயோ மாம்ஸ், 1000 ரூபாய் சொல்லிக்கிறேன்ல, நீங்க இந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க பாருங்க. அவுட் ஆயிட்டாரு. என்னோட சைடுல இருந்து வரல, அத நான் சொன்னேன்ல, யூடியூப் பிரபலம் சந்தோஷ் அவர் மூலம் தான் இது வந்துச்சு. எந்த வாயில இருந்து வந்தது? அது என் வாயில இருந்து தான் வந்துச்சு. அப்புறம் என்னதான் வந்து யூடியூப் பிரபலம் சொன்னாலும் உங்க வாயில இருந்து வந்தாலே வந்து அது ஆப்போசிட்டா தான் நடக்குது. ஆமா நிச்சயமா. நான் காலையிலேயே வந்து நீங்க ஹை ஸ்கோர் அமையுமான்னு கேட்டீங்கல்ல, அப்பயும் நான் எதுவும் பேசக்கூடாது, ப்ரெடிக்ஷன் சொல்லக்கூடாது. இந்த டேல 7வது நாள்ல ஒரு ஹை ஸ்கோரை பார்க்கலாம் தான் நானும் ப்ரெடிக்ஷன் சொல்லலை. பட் இது என் வாயிலேருந்து வந்துதான் இருந்தாலும், பட் அதோட அறிவிப்பு வந்து நம்மளோட சந்தோஷ் அவர் மூலமா தான் வந்துச்சு. பேசாம மாம்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க, லோ ஸ்கோரா அமையும் சொல்றீங்க, அது கண்டிப்பா ஹை ஸ்கோரா தான் அமையும். நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு நான் இங்க வரது பதிலா பேசாம ஜோதிடரா இல்லைன்னுக்கிறேன். ஜோதிடர் எதுக்கு மாம்ஸ்? ஆமா, ஜோதிடர் நம்ம எதை சொன்னாலும் ஆப்போசிட்ல நடக்கும். நீ நாசமா போயிடுவ, நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது அவன் நல்லா போய் சேருவான். அப்ப எனக்கு வரவு அதிகமா வரல வசூல். ஆனா போகும்போதே நீங்க ஜோசியரெல்லாம் ஆகக்கூடாது, சாமியாரா தான் ஆகணும். சாமியார் ஆகணுமா? ஆமா, ஜோசியர் ஆயிட்டு நீங்க நாசமா போயிடுவோம்னா உங்களை எதனா பண்ற மாட்டானா? நான் சாமியார் ஆகி ஜெயிலுக்கு போயிடுறேன், எல்லாத்தையும் நீயே பாத்துக்கிறேன்றியா? சாமியார் ஆனா நீங்க ஜெயிலுக்கு எல்லாம் போக மாட்டீங்க. கோவலம் எப்படி ஒரு குட்டி ஒரு ஐலாண்ட் மாதிரி சூப்பரா இருக்கோ, அதே மாதிரி நீங்க ஒரு ஐலாண்ட் வாங்கி அந்த நாட்டுக்கே அதிபர் ஆயிடுவீங்க மாம்ஸ். காலையில இந்த மாதிரி ஒரு வார்த்தையா? என் வாயிலிருந்து வந்தா பழிச்சிரும். அண்ட் 5 ஓவர் முடிவுல ஸ்கோர் 77க்கு 3, 78 அப்படிங்கிறது தான் டார்கெட். இன்னும் அச்சிருவாங்களா நம்ம சுரேஷ் பிரதர்ஸ்? கண்டிப்பா 80 மேல பார்க்கலாம். கண்டிப்பா 80 மேல. இன்னைக்கு நான் சொல்றது எல்லாமே கரெக்டா நடக்குதான்னு பாப்போம். ப்ரெடிக்ஷன் நேத்து வரைக்கும் முத நீங்க சொன்னதே நடக்கல. இல்ல இன்னைக்கு நடக்கும். இன்னில இருந்து 7வது நாள் எப்பவுமே ஒரு டிஃபரெண்டான நாளா தான் அமையும். சோ நான் சொல்ற ப்ரெடிக்ஷன் அது ஈக்குவலாவே நடக்கும். அப்படியா? சரி, இன்னைக்கு எந்த டீம் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுங்க. சுரேஷ் பிரதர்ஸா கேசிசியா? 1 செகண்ட் சொல்றேன் இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட முடிவில் ஸ்கோர் 77க்கு 3 அணி 78 அடிக்கணும் நம்மளோட சுரேஷ் பிரதர்ஸ். கேசிசி அணியினர் வந்து பார்த்தோன்னா உடனே ஃபீல்டிங் வந்துட்டாங்க. அப்படிதான் இருக்கணும், டக்கு 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 டக்குன்னு உள்ளே போயினே இருக்கணும். அண்ட் நம்மளோட சுரேஷ் பிரதர்ஸ் டீம் எங்க இதோ தான் இருக்கிறாங்க. அப்பா பேட்டிங் இறங்குங்கப்பா.
ஹரி நீங்க அவங்க எத்தனை ஓவரில் முடிப்பாங்கன்ற ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி பார்க்கலாம். அப்பா ஹை ஸ்கோரிங் கேம்பா, கண்டிப்பாக லாஸ்ட் ஓவர் வரையும் போகும். எனக்கு தெரிஞ்சு 2 ஓப்பனர்ஸும் அபிஷேக் சர்மா டிராவிஸ் ஹெட் மாதிரி ஆடுவாங்கன்னு தோணுது எனக்கு. நீ என்ன நினைக்கிற? தெரிலப்பா எனக்கு. ஆனால் அவங்க எப்படி இருக்கிறாங்க, எப்படி பேட் எப்படி பிடிக்கிறாங்கன்னு பார்த்தா தான் சொல்ல முடியும். ஏன்னா எதையுமே பார்க்காம சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் எங்கள் சங்கு மாம்ஸ் மாதிரி பெரிய ஜோசியரோ சாமியாரோலாம் கிடையாது. அண்ட் மாமா சொல்லுங்க, பேசாம கைலாசால போய் அவர் கூட சேர்ந்துறீங்களா? அவரை தாங்க தேடிட்டு இருக்கேன். அவரை ஃபாலோ பண்ணி வச்சிருக்கீங்க நம்ம நித்யானந்தா அவரை இன்ஸ்டா ஐடியில. அவரை பார்த்துட்டு தானே அவர் மாதிரி ஹாஸ்டல் வளர்த்துனுக்கிறீங்க. நிச்சயமா. எஸ், ஏற்கனவே சொப்பன சுந்தரி அது இதுன்னு லிஸ்ட் பெருசா போயினுக்குது, பார்த்துங்க. நம்ம கிட்ட எப்படின்னா, நம்ம எதிர யாரை பார்க்குறோமோ நம்ம இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற கெட்ட விஷயத்தெல்லாம் விட்டுட்டு நல்ல விஷயத்தை மட்டும் நான் எடுத்துப்பேன். ஸோ நித்யானந்தா சுவாமி அடிகளாக இருந்து எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை மட்டும் தான் நான் எடுத்துப்பேன். அது என்ன நல்ல விஷயம்? எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கறாரு, ஆஹா, நிறைய நல்லது பண்றாரு. சோ அந்த மாதிரி சமுதாயத்திற்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனா சமுதாயத்துக்கு என்ன தேவையோ அதை பண்றதோட அவர் தனக்கு தானே ஒரு சமுதாயத்தை உருவாக்கி இருக்காரு. நிச்சயமாக நிச்சயமாக ஒரு தக் லைஃப்ங்க. அவரு எப்படின்னா அவருக்குன்னு ஒரு நாடு, அவருக்குன்னு ஒரு கரன்சி, யூஎன்ஓல அவரோட ரெப்ரசன்டேட்டிவ் கூட்டிட்டு போய் வைக்கிறாருன்னா என்ன மாதிரி ஒரு கெத்து அதெல்லாம் நம்ம ஊர்ல இருந்துட்டு. ஆனா என்ன சொல்றது, அவர் ஒரு மாதிரிப்பா வேற லெவல்பா அவரு. ஆனால் அவரை பத்தி பேசுனதுனால இன்னைக்கு நாளே நம்ம எல்லாருக்குமே நித்யானந்த ஆசீர்வாதத்துடன் ரொம்ப அருமையா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்க 78 அப்படிங்கிறது தான் டார்கெட்டு. சுரேஷ் பிரதர்ஸ் அடிப்பார்களா? இவங்க தான்ப்பா ஓப்பனிங் பேட்ஸ்மேன். நீங்க சொன்னீங்க டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா. ஸோ முதல் ஓவர் முடியும் போது யார் வெற்றி பெறுவாங்கன்னு நான் இன்றைய தினத்தில் நான் சொல்றேன். என்னோட ப்ரெடிக்ஷன் இன்னைக்கு நான் என்ன சொல்றேனோ அதுதான் நடக்கும், ஆப்போசிட்ல நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நித்யானந்தாவோட பேரை யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். நித்யானந்தாய நமக. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அது வாய்ப்பு இல்லை. ஏன்னா முதல் நாள்ல இருந்து நீங்க சொன்னதுக்கு ஏர்மாறாதான் நடந்துட்டு இருக்கு. ஆமா அதான் சார், ஒரு அந்த மூஞ்சி சார், அந்த மூஞ்சியை பார்த்தாதான் கோத்து விடணும் போல தோணும் அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். நீங்க கிரவுண்டுக்குள்ள சிங்கநடை போட்டு சிகரத்தில் ஏறுன்ற பாட்டில் வர சிங்க மாதிரி வந்து எங்க மாபு அண்ணன் நடந்து வந்துனுங்கிறாரு. நிச்சயமாக இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் பாராட்டி ஆகணும் விளையாட்டு வீரர்கள். ஹரி பாத்தீங்கன்னா நம்ம அறிவிப்பு கொடுத்த நம்ம சுந்தரண்ண இந்த அறிவிப்பு எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் பீச் கிரிக்கெட் அறிவிச்சதுமே நிறைய பேர் ஆர்வத்தோட, ஸோ இது வந்து ஒரு இளைஞர்களுக்கான கேம்னு சொல்லிட்டு நிறைய பேர் பங்கு பெற்று ஏறத்தாழ 200 அணிகள் கலந்துக்கிட்டதுல ரொம்பவும் பெருமையா இருக்குது. எஸ், ஜஸ்ட் நோ அந்த ஆர்வத்தை நான் பார்த்தேன். வாலிபாலா, கோலியா, கிரிக்கெட்டா எதுவும் தெரியல, ஆனா ஜெர்சி மட்டும் வச்சு கூட நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாம இன்னொரு நல்ல விஷயம் ஒன்று இருக்கு. அண்ட் மொதல் பாலே வந்து பாத்தீங்கன்னா லெக் சைட்ல தட்டி விட்டு ஒரு சிங்கிள் ஆஃப் தி மார்க் டீம். அந்த இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட இந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட் லைவ் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால நிறைய நியூஸ் மீடியாஸ்லாம் வந்து நிறைய வீடியோ எடுத்து அதை வந்து நியூஸ் சேனல் எல்லாம் போடுறாங்க. இந்த தகவல்லாம் தெரிஞ்சு நம்மளோட செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் மற்றும் நிர்வாகம் இங்க பேசிட்டே இருக்கும்போது பெரிய ஷாட்டு எங்க போயிடுதுப்பா, 6 ஓட்டங்கள் பா, பிரம்மாண்டமா ஆரம்பிச்சுக்கிறாங்கப்பா. ஒரு ஹை ஸ்கோரிங் கேம் எப்படி சேஸ் பண்ணுவோம் அதுக்கான கிராமரை இந்த இடத்துல எடுத்து வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டிராவிஸ் ஹெட் மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு பேட்ஸ்மேன். முதல் பாலே 6. எஸ்ங்க, மனோஜுங்க அவர் பேரு, மனோஜன் சேவாக். பா என்ன காம்பினேஷன், சேவாக் பத்தியா? இந்த கிரிக்கெட் போட்டி மேலும் பிரபலம் அடைவதற்கு நாளைக்கு நம்மளோட கோவளம் பீச், இந்த கிரவுண்டுக்கு பக்கத்துல இருக்கிற பீச்ல மெகா பீச் கிளீன் அப் ஆக்டிவிட்டி நடக்க போகுது. சூப்பர் 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 மாம்சே, இததான் உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்த்தேன். இங்க பறந்து இருக்குது பேட்டு. நேத்து பறந்துச்சு, அதுல அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு என்ன ப்ராப்ளம்? முந்தா நேத்து பறக்கலையா? அதே மாதிரிதான் அந்த பீச் கிளீன் அப் ஆக்டிவிட்டியில பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகம், செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் மற்றும் திருப்பூர் பிடிஓ ஆபீஸ்ல இருந்து அதிகாரிகள், அது மட்டும் இல்லாம நம்ம எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் வாலண்டியர்ஸ், நம்மளோட பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட். ஓ சரியான, ஓ நல்ல அட்டம்ப்ட்டுங்க கீப்பர் கிட்ட இருந்து. மேலும் அதுல எஸ்டிஎஸ் ஃபவுண்டர் நம்ம சுந்தரண்ண மற்றும் கோவளம் வில்லேஜ்ல இருக்கிற பொதுமக்கள்லாம் கலந்து இந்த கோவளத்தை சுத்தம் பண்ண போறோம், பீச்சை சுத்தம் பண்ண போறோம். அதான் சுந்தரண்ண ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சொன்னார் பாருங்க. எஸ், நல்ல ஒரு ஷாட், நல்ல கனெக்ஷன் பிடித்த பால். அந்த பேட், அந்த பால் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பவுண்டரி ரோப்ஸை பியர்ஸ் பண்ணிட்டு போவோம். நல்ல ஒரு பவுண்டரி.
அந்த இன்டென்ட் கிளியரா தெரியுது ஹரி. Yes. ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து டேக் ஆன் பண்றாங்க ரெண்டு பேட்ஸ்மேனும். ஆமா சீக்கிரம் முடிச்சு அவர்தான் அடிப்பான்ட்டுல ரெண்டு பேருமே வந்து பார்த்தோன்னா சூப்பரா அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அது ஹை ஸ்கோரிங் கேம், அடிச்சுதான் ஆகணும், இல்லனா ஊத்திக்கோ. இவங்க ஆடுறத பார்க்கும்போது இந்த சேஸ் இஸ் ஆன் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. மறுபடியும் ஒரு சிங்கிள், ஒரு பெரிய ஷாட்டுக்கு போனா மறுபடியும் பெரிய ஷாட்டுக்கு தான் போவான்ல, ரொட்டேட் பண்றாங்க பாத்தியா. சூப்பரான விக்கெட் டு சேவ் த பீச் அப்படின்னு நம்ம சுந்தரண்ணா அதை ஒரு மோட்டிவேட்டா எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. பாத்தீங்கன்னா இப்ப விளையாடுற பீச், இப்ப விளையாட்டு இருக்கிற இடம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இப்ப எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க. அது பக்கத்துலயும் சரி, இந்த பக்கம் சவுத் சைடும் பாருங்க, நார்த் சைடு பாருங்க, அழகா இருக்கு. ஸோ இது போலதான் விளையாட்டுகளை நடத்தும் போது ஏதாவது ஒரு அஜெண்டாவை நம்ம அதுல முன்னெடுத்து வந்து டு சேவ் த பீச் நம்மளோட சுந்தரண்ணா இதை ரொம்ப பிரமாதமா முன்னெடுத்து செல்கின்றாரு. அதை தான் சொல்றேன். நாளைக்கு ஒரு மெகா பீச் கிளீன் அப் பிஃபோர் ஆஃப்டர் போட்டோ இருக்கா மாம்ஸ்? நிச்சயமா இருக்கு. அதை வந்து ஒரு பெரிய பேனராகவே போடுங்க. ஏன்னா இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ் இங்கே மட்டும் இல்லை, நம்மளை பார்த்து மற்ற ஊர்லேயும் வந்து பார்த்தோன்னா பண்ணணும். ஏன்னா நம்ம ஊரை நம்ம தான் க்ளீன் பண்ணணும். நம்ம ஊரை காப்பாற்றுறதுக்கு வெளியிலேருந்து யாரும் வரமாட்டாங்க. அந்த வகையில் இந்த ஊரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே அழகாக பராமரிக்கிறீங்க, மேம்படுத்துறீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. அடுத்து ஆட இருக்கும் அணியினர் நெம்மேலி ராக்கர்ஸ் வர்சஸ் ஜெம்சிஏ. நெம்மேலி ராக்கர்ஸ் நெம்மேலி வர்சஸ் ஜெம்சிஏ படூர். இரு அணி கேப்டன்களும் கமெண்ட்ரி ஏரியா அருகே செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். டாஸ் போட இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில். இங்க ஒரு ஓவர் முடிவுற்ற நிலையில ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா திடீர்னு என் ஃபோன் வந்து வெளில வந்துச்சு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஒரு ஓவர் முடிவில் 13 ரன்களுக்கு 0 விக்கெட். நல்ல ஒரு ஸ்டார்ட் பேட்ஸ்மேன் ரெண்டு பேருக்குமே, என் பேட்டிங் டீமுக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த சேஸ் கொஞ்சம் விறுவிறுப்பா போகும் அண்ட் கடைசி ஓவர் வரைக்கும் போகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு ஒயிட் பாலிங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்ல 13 ரன் போனதுக்கு அப்புறம் பவுலர்ஸ் லைட்டா ஜெர்க்கா வர மாதிரில. கண்டிப்பா அந்த ஜர்க் இருக்கதான்ப்பா செய்யும். எனக்கே ஜர்க் இருக்குதுப்பா. நீங்க பின்னாடி போயிருக்குது வந்து பேட்டா இன்னொரு ஒயிட். ஸோ இந்த மாதிரியான ஒரு சேசிங்ல பவுலிங் டீம் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா ரன்ஸ் கொடுக்கவே கூடாது. ஆமா, டாட்ஸ் எவ்வளவு வைக்கிறோமோ அவ்வளவு நமக்கு நல்ல பவுலிங் டீமுக்கு நல்லது. ஆனா இங்க அப்படியே இந்த ஆப்போசிட்டா நடந்துட்டு இருக்கு. எது வந்து நம்ம பண்ணக்கூடாதோ அதுதான் வந்து பவுலர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேயும் இன்னொரு வைடுங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 பால் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் பவுலர் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்றாரு? இப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம் மாட்டாங்கப்பா. செக்கிங் பண்ணல கரெக்டாக போடுறாருல, போடுறாரு. இருந்தாலும் ரன்ஸ் ஒன்று இருக்குல்ல, அது ஒரு பால் கூட போனாம 3 ரன் கொடுத்துருக்காரு, 4 ரன் கொடுத்துருக்காரு. கம்பேக் கொடுப்பாருங்க. ஆஹா, அருமையான ஒரு கம்பேக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நோ பால் கொடுத்துக்கிறாப்ல. பெட்டர் கெட்டிங் பெஸ்ட், ஒஸ்ட் கெட்டிங் ஒஸ்டர் அப்படின்ற மாதிரி வைடை தொடர்ந்து நோ பால். அண்ட் பறந்துருக்கிறது வந்து இல்லை பேட்டு. ஆனால் அதுலேயும் ஒரு ரன் ஓடினாங்க பார்த்தியா, அங்கே நிற்கிறாங்க அவங்க. ஏங்க பால் கீப்பரை தாண்டி எங்கேயோ போகுது, ஓடலனா தாங்க தப்பு, ஓடினா தப்பு இல்லைங்க. அண்ட் எஸ், இங்கே கர்ச்சீஃப் க்ளவுஸ் ஏதாவது யூஸ் பண்ணுங்க. பேட் உங்களுக்கு ஸ்லிப்பரியாக இருந்துச்சு அப்படின்னா. அண்ட் நேற்றுக்கு எல்லாருக்கும் பால் ஸ்லிப்பரியாக இருந்தது. நேற்று மேட்சை போயிட்டு யூடியூப்ல நான் பார்த்தேன்ப்பா, நம்ம சிஎஃப் கோலம் பஞ்சாயத்து யூடியூப் சேனல்ல. ஐயோ பாவண்டா அவங்க எவ்வளோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா பிச்சு அவ்வளோ வெட்டாக இருந்தது. ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் மழையும் பொருட்படுத்தாமல் விளாட்ன அந்த எல்லா டீமுக்குமே கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப் தெரிவிச்சே ஆகணும். நல்ல ஒரு கம்பேக். பவுலர் கிட்ட இருந்து ஒரு டாட் பால் போட்டிருக்காரு. பவுலர் சேஞ்ச் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்படியா? நீங்க அப்டேட் ஆகலப்பா எனக்கு. நீங்க தூக்கி மேல விடுறாரு, பின்னாடி ஃபீல்டர் இருக்காரா?
கம்ஃபர்டபுள் கேட்சுங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட் இங்க இழந்திருக்காங்க சுரேஷ் பிரதர்ஸ். ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் ஒரு இம்பாக்டா அமையுமா இந்த மேட்ச்ல? எஸ், ஷேவாக் அவர்கள் ஸோ மனோஜ் இங்க ஆட்டம் எழுந்துட்டு வராரு பவிலியனுக்கு. பரவாயில்லப்பா, ஷேவாக் ஸ்ட்ரைக்ல இருக்காரு, அதுவே போதும்பா. ஒரு காலத்துல சச்சின் இருந்தா கடைசி வரையும் மேட்ச் பார்ப்பாங்க. சச்சின் ஆஃப் ஆனோடனே டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க தெரியுமா? ஆமா, இப்ப சச்சின் போய் இப்ப கோலி. எஸ், கோலி. தோனி போயிட்டாருப்பா, சச்சின் போய் தோனி போய் கோலி போய் இப்போ ரோஹித் சர்மால போய் நிக்குது. வைடுங்க, எக்ஸ்ட்ராஸ் வந்துகிட்டே இருக்கு. என்னதான் விக்கெட் இருந்தாலும் ரன்ஸ் ஃப்ளோ வந்துட்டே இருக்குது பேட்டிங் டீமுக்கு, அது ஒரு அட்வான்டேஜ். எஸ், அஃப்கோர்ஸ். இங்க வந்து பார்த்தோன்னா ஒரே பால் தான் இந்த ஓவரில் போட்டுக்கிறாங்க தெரியும், அது மட்டும்தான் லீகல் டெலிவரி. அண்ட் இப்போ இந்த பால் லீகல் டெலிவரி. பாத்தினாரி இப்போல்லாம் வந்து ரோஹித் சர்மா அவங்களாம் அவுட் ஆனால் டிவி ஆஃப் பண்ணிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா பவுலரே வந்து 3-4 6 அடிக்கிறாங்க. ஆமாம் ஆமாம்ப்பா. இல்லை, ரோஹித் சர்மா அவுட் ஆனால் யாருமே டிவி ஆஃப் பண்ணுறது இல்லை. ஏன்னா அவர் தான் 3 பால் 4 பால் அவுட் ஆயிடுறாப்புல. அண்ட் இங்கே ஷேவாக் கூட இணைஞ்சிருக்க பேட்ஸ்மேன் யார் அப்படின்னு தெரியுமா? யாரு? சச்சின். எந்த நேரத்தில் நம்ம சொன்னா தெரியல, சச்சின் வந்துக்கிறாப்புல. இந்த காம்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80s காலகட்ட கிரிக்கெட் ரசிகரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பாத்திருப்பீங்க சச்சின் அண்ட் ஷேவாக். அண்ட் இப்போ 90ஸ்லயே பாத்திருப்பாங்களா? எஸ், 90ஸ்லயே பாத்திருப்பீங்க. அப்படியா? சாரிப்பா. ஸோ 90s கிரிக்கெட்டிங் ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா சச்சின் ஷேவாக் காம்பினேஷன் பார்த்துருப்பீங்க. அதை தொடர்ந்து நம்ம எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் நடத்தும் கோலம் ஃபெஸ்ட்ல தான் இந்த ஒரு காம்பினேஷன் உங்களால பார்க்க முடியும். நல்ல பாலுங்க, நல்ல லென்த்ல போட்டாப்ல. பேட்ஸ்மேனால ரீச் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு அது ஒரு வைட் யாக்கரா கூட இருக்கலாம். ஆமா, ஏன்னா ஃபுல்லா இறங்கி வந்து ஆட விடாம பின்னாடி போய் ஆட விடாம அந்த ஒரு நல்ல ஒரு லென்த்தை பிடிச்சாரு. பேட்ஸ்மேனை யோசிக்க வைக்கணும், அதுதான் ஒரு கீ ஃபேக்டரிங்க. நீங்க ஷார்ட் பால் அவுட்டா? எஸ், அவுட் கொடுத்திருக்காரு. காட் பிஹைண்ட். ஷேவாக் அவுட் ஆயிட்டு போறாருங்க. ஷேவாக் அவுட்டா? ஆமாங்க. ஷேவாக் என்ன ஷேவாக், உங்களை பத்தி எவ்வளவு பெருமையா பேசினிருந்தேன். அதான்ப்பா, இந்த பேட்டிங் ஓப்பனிங் பேர்ன்றது புருஷன் பொண்டாட்டி மாதிரி, ஒன்று போனா இன்னொன்று பின்னாடியே போயிடும். அந்த மாதிரி இங்க வந்து பார்த்தோன்னா அதே கதை தான் இங்கேயும் தொடர்ந்துருக்கு. அண்ட் அடுத்த மேட்சுக்கான டாஸ் நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் நெமேலி ராக்கர்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணிக்கிறாங்க. நல்ல முடிவா? கண்டிப்பா. கடந்த 2 நாளா வந்து எல்லாம் பேட்டிங் எடுத்த டீம் மட்டும் தான் ஜெயிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு கடைசி மேட்ச் மட்டும் தான் வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ண டீம் வந்து ஜெயிச்சது. கரெக்டா? ஆமா, ஏன்னா அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் அடிச்சாங்க. அண்ட் அதை கரெக்டா சேஸும் பண்ணாங்க, இது டிஃபெண்டும் பண்ணாங்க. சாரி சேஸும் பண்ணாங்க. ஏன்னா அது ஒரு லோ ஸ்கோரிங் கேம் இல்ல. ஆமா, 32 தான் அடிக்கணும். ஆனா அந்த 32 ஈஸியாவே அடிச்சு முடிச்சுக்கிறாங்கப்பா. அன்னைக்கு 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 21க்கு 1. இன்னும் 18 பாலுக்கு 57, அதாவது 3 ஓவருக்கு 57 அடிக்கணும். முடியுமா, நடக்குமா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். மகேந்திரன் நியூ பேட்ஸ்மேனா வந்திருக்காப்ல. என்னங்க, ஷேவாக் போய் சச்சின் போய் இப்போ மகேந்திர சிங் தோனி வந்திருக்காரா? ஆமா. பாரு, என்னப்பா நீங்க டீம்ல ஒட்டுமொத்த இந்தியன் டீமே டீம்ல வச்சுருக்கிறீங்க. அடுத்த பேட்ஸ்மேன் யார்? கோலியா? எனக்கு தெரிஞ்சு யுவராஜ் சிங் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. வாய்ப்பு இருக்குதுப்பா. ஒட்டுமொத்த இந்தியன் டீமையும் பவுலிங் சொன்னீங்களாப்பா? ஓகே, நான் நெமிலி ராக்கர்ஸ் வந்து பார்த்தோன்னா டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. மணிக்கவும் 18 பாலுக்கு 57. சச்சின் இஸ் ஆன் ஸ்ட்ரைக். கம் ஆன் சச்சின். தோனி இஸ் ஆன் ஸ்ட்ரைக். சச்சின் அப்படின்ற பேருக்கு ஏத்த மாதிரியான ஒரு ஷாட் இல்லை அப்படின்னாலும் ஒரு ரன் வந்துருக்குதுங்க. இப்போ மகேந்திர சிங் தோனி மாதிரி அடிப்பாரா இல்ல பழைய கோனி மாதிரி அவுட் ஆவாரா அப்படின்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஏங்க, தோனியின் பேர் வச்சு எல்லாருமே அடிப்பாங்க, மகேந்திரன் பேர் வச்சு எல்லாருமே அடிப்பாங்க. பார்த்தல சொன்னவா ஒரு நல்ல சொன்ன மாதிரி உண்மையா மகேந்திரன் பேர் வச்சு அடிப்பாங்க போல. கண்டிப்பா. அச்சாரா அச்சு காமிச்சாரா? சூப்பர். அதுதான் அங்க அந்த பேருக்கு ஒரு கெத்து இருக்குது. அதே மாதிரி தோனியும் வந்து இந்த மாதிரி தான் ரொம்ப ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ்லாம் ஆட மாட்டாப்ல. ரொம்ப சீக்கியா தட்டி விடுவாரு. ஆனால் அது எப்படி தான் பவுண்டரி போகணும்னே தெரியாது. அதே மாதிரியான ஒரு ஷாட் தான் இங்கேயும் நம்ம மகேந்திரன் பேட்ல இருந்து பார்த்துருக்கோம்.
அந்த நாளை தொடர்ந்து நான் வரும். எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் டீமுக்கு வின்னு வரும்னு தோணுது. ஆனால் இங்கே ஒரு டாட் பால் போட்டிருக்காரு. பவுலர்ஸும் வந்து டஃப் கொடுக்குறாங்க பேட்ஸ்மேனுக்கு. என்னதான் பவுண்டரி அடிச்சாலும் நான் அடுத்த பால் டாட் போடுவேன்னு போட்டிருக்கிறாரு. எஸ் 15 பாலுக்கு 52 அடிக்கணும் பண்ணும். இறங்கி வந்து ஆஃப் சைட்ல தட்டி விட்டுருக்கிறாரு. ஒரு சிங்கிள். இப்ப சச்சின் ஸ்ட்ரைக்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த பார்ட்னர்ஷிப் க்ரூஷியலா அமையும் நினைக்கிறேன். 2 பேரும் நல்லா ஆடிட்டு இருக்காங்க. க்ரூஷியலா அமையணும்னா இந்த மாதிரி ஷாட்ஸ்லாம். ஐயோ வாடா டைவ் பாங்க. ஏதோ டால்பின் டைவ் வச்ச மாதிரி இருந்தது. அது பாக்குறதுக்கு சூப்பரா இருந்தது. ஆனா கேட்ச் தான் முடியல. பட் பரவாயில்ல. நல்ல ஒரு எஃபர்ட். செம்ம எஃபர்ட்டுங்க. பிடிச்சிருந்தாருன்னா இந்த 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 ஊராட்சி தொகுதிக்கு உட்பட்ட இந்த கோலம் ஃபெஸ்ட்ல சரியான ஒரு கேட்சா இருந்திருக்கும். ஊராட்சி மட்டும் இல்லைங்க, சென்னையிலேயே ஒரு பெஸ்ட் கேட்சா இருந்திருக்கும் அது. டெஃபினட்டா. உடைச்சிருக்காப்ல. சிக்ஸ். எப்படா எங்க இருந்து அந்த பாலை தோண்டி எப்படா அடிச்ச அப்படின்ற மாதிரி லாங் ஆஃப்ல ஒரு 6. மகேந்திரன். ஆமா மகேந்திரன். பாரு மகேந்திரன் சரியான ஷாட்டுப்பா. அன்னைக்கு 3 ஓவர் முடியல. ஸ்கோர் 34க்கு 2. இந்த 2 ஓவர்ல 12 பால்ல 44 ரன் வேணும். அதாவது ஒரு ஓவருக்கு 22 ரன் வேணும். ஆனா அவங்க 11 ரன் ஒரு ஓவருக்கு ஆடுனுறாங்க. இங்க இருந்து அவங்க கியரை வந்து ஷிஃப்ட் பண்ணணும், டெவலப் பண்ணணும். அப்படியே இப்ப 2வது கியர்ல போயினுறாங்கன்னா அடிச்சு டபால் 4வது கியருக்கு ஏத்தி சல்லுன்னு 120ல போனோம். அப்பதான் இந்த மேட்ச் அவங்க சேஸ் பண்ணி முடிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு மகேந்திரன் ஸ்ட்ரைக்ல இருக்க வரைக்கும் எனிதிங் இஸ் பாசிபிள். ஆனா இப்ப ஸ்ட்ரைக்ல சச்சின் இருக்காப்லயே. இல்லங்க சிங்கிள் கொடுப்பாருங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் நல்லா ஆடிட்டு இருக்காரு, கனெக்ட் பண்ணிட்டு இருக்காரு ஷாட்ஸ் போது. நம்ம நான் ஸ்ட்ரைக்கர் பேட்ஸ்மேன் வந்து அதுக்கேற்ற மாதிரி சென்சிபிளா ஆடி சிங்கிள் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி கொடுக்கணும். எஸ் ஆஃப்கோர்ஸ். கரெக்டான கிரிக்கெட்டர், கரெக்டான திங்கிங். நீங்க கடைசி 12 பால்ல 44. சச்சின் இஸ் ஆன் ஸ்ட்ரைக். ஐயோ போடக்கூடாத விஷயத்தை போட்டுட்டீங்களே. உதிரிகள் நமது எதிரிகள். ஆஃப்கோர்ஸ். எக்ஸ்ட்ராஸ் எவ்வளோக்கு எவ்வளோ கண்டெயின் பண்ணுறாங்களோ பவுலிங் டீமுக்கு அட்வான்டேஜ். எக்ஸ்ட்ராஸ் எவ்வளோக்கு எவ்வளோ வாங்குறாங்களோ பேட்டிங் டீமுக்கு அட்வான்டேஜ். எஸ் அஃப்கோர்ஸ். ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. பட் நல்ல ஸ்லோ வரும். நீங்க இந்த நேரத்துல சச்சின் அடிக்க பார்க்க கூடாது. நல்லா பேட்ல படுற டோனிக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கணும். ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப்புக்கான ஒரு முயற்சி இந்த இடத்துல போயிருக்கா. பவுண்டரிங்க. ஏங்க மகேந்திரன் மட்டும் தான் அடிப்பாரா? நானும் அடிப்பேங்க என்னங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கிறாரு ஒரு பவுண்டரி. நல்ல இன்டென்ட், நல்ல பவுண்டரி வந்திருக்கு. ஸோ இந்த ஓவர்ல 5 ரன் 2 பால்ல. இந்த ஷாட் தான் முன்னாடி பால் அவர் ட்ரை பண்ணாரு, பட் மாட்டல. பட் இந்த வாட்டி வந்து மாட்டிருக்கு கரெக்டா. இன்னும் 4 பாலுக்கு 17 ரன் அடிக்கணும். இந்த ரன் ரேட்டை மெயின்டைன் பண்றதுக்கு. அடிப்பாங்களா? 2 6 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. மறுபடியும் ஒரு புல்லிங்க. 1 பவுன்ஸ்ல போயிருக்கு ஒரு சிங்கிள். பாத்தீங்களா, போன பால் அங்க போனோன்னு அடுத்த பால் ஒரு ஃபீல்டர் அங்க வச்சிட்டாங்க. ஆமா கரெக்டான ஒரு ஃபீல்ட் செட்டிங். இங்க 40 அப்புங்க. இன்னும் 38 ரன் 9 பால்ல வேணும். இறங்கி வந்தாரு. ஒரு பெரிய ஷாட் அடிக்கிறதுக்கான முயற்சி தான். பட் 2 ஓடுவாங்களா? லேசி ஃபீல்டிங் தான். இங்க ஓடி இருக்கலாமே. வேணான் இருக்காப்ல. சச்சினை நம்பி ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கிறார். இந்த பாலை ஏன் நீங்க வந்து ஸ்கொயர் லெக் ரீஜன்ல ட்ரை பண்ணல அப்படின்னு எனக்கு தெரியல. டைம் இருந்தது. பேட்ஸ்மேன் எல்லா பாலையும் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்கொயர்லயே ஆடுறாரு. எனக்கு தெரிஞ்சு பேக் ஆஃப் ஸ்கொயர்லயும் ஆடினா நல்லா இருக்கும். அப்படி ஆடினாங்க அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு பெரிய ஷாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அவங்களுக்கு கண்டிப்பா. அணி இறங்கி வந்து ஆஃப் சைட்ல கவாஸ் தலைக்கு மேல தூக்கி விட்டுருக்காரு. ஒரு என்னதான் தலைக்கு மேல தூக்கி விட்டாலும் சர்க்கிளே தாண்ட மாட்டேன் இந்த பால். நீங்க 4 ஓவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடிவு விட்டுருக்கு. 4 ஓவர் முடிவுல ஸ்கோர் 43க்கு 2. இன்னும் 1 ஓவர் 6 பால் 35 அடிக்கணும். 6 பாலுக்கு 6 6 அடிச்சா மட்டுமே ஜெயிக்க முடியும். இங்க ஒரு யுவராஜ் சிங், கைரன் பொலாட் தேவைப்படுகிறார். இல்லனா ஒரு எஸ்பி ஹரி தேவைப்படுகிறார். எஸ்பி ஹரி முதல் பாலிலே விக்கெட் எடுத்துட்டு அவர் டக் அவுட்டுக்கு திரும்புவார். நான் பவுலிங் டீமுக்கு சொன்னப்பா. நல்லா பவுலிங் போட்டு கண்டினியூ பண்றோன்னு சொன்னேன். நான் 6 பாலுக்கு 6 6லாம் வாய்ப்பே இல்லை. அதுவும் என் பாடி கண்டிஷனுக்குலாம் 2 6 அடிக்கிறதே கஷ்டம்.
ஆனா எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரைக்ல இருக்கிறது இப்போ மகேந்திரன். அவர் ட்ரை பண்ணுவாரு, அட்லீஸ்ட் ஒரு 4 6 ட்ரை பண்ணா. பவுலர் அண்டர் பிரஷர், வைட்ஸ் எக்ஸ்ட்ராஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். எஸ் அஃப்கோர்ஸுங்க. மகேந்திரன் என்ன பண்ணுவார், 6 அடிப்பாரா, மேட்சை வின் பண்ணி கொடுப்பாரா அப்படின்ற ஒரு ஆன்டிசிபேஷன் நமக்கு மட்டும் இல்லை, அவங்க டீமுக்கும் ஆல் ஓவர் த கிரவுண்டுக்கும் ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே இருக்குது. என்ன ஒரு முடிவா இருக்கும் இந்த மேட்சை, யார் ஜெயிக்க போறா, கேசிசியா சுரேஷ் பிரதர்ஸா? இப்போ வரைக்கும் வந்து கேசிசி தான் வந்து டிரைவர் சீட்ல இருக்காங்க. மேட்ச் எப்படி போகுதுன்றது அவங்க கையில தான் இருக்கு. அண்ட் பவுலர் வினோத் ஜாக் பிரசாத், நல்ல நல்ல பாலுங்க. சோ டாட் பாலோட வந்து ஓவர் ஆரம்பிச்சிருக்காரு. 5 பாலுக்கு 5 6 அடிச்சா கூட 30 தான் வரும்ல. ஒரு நோ பால் போட்டு 6 அடிச்சா அப்போ வரும். ஒரு பெரிய ஷாட்டுங்க. 6 6 வந்துருக்குது. இன்னும் 5 6 வேணும். ஆனா 4 பால் தான் இருக்குது. ஸ்கோர் 49. 4 பாலுக்கு 29 அடிக்கணும். வருங்க. ஏங்க நீங்க எப்படி பண்றீங்க? ஒரு நோ பால்ல ஒரு 6 போச்சுன்னா அவ்வளவுதான். போலர் அண்டர் பிரஷர். 5 வைடு போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நான் எதுவுமே பண்ணலையேப்பா. வருமானு கேக்குறீங்களே? வருமானு தானே கேட்டேன். வருமா வராதான்னு சொல்லுங்க. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஐயோ நோ பால் நோ பால் நோ பால். நீ சொன்ன மாதிரி நோ பால் வந்துச்சுப்பா. ஆனா அதை அடிக்கதான் முடியல. அதை அடிக்கணும் அப்படின்னா அவரை மாதிரியே இன்னொருத்தர் அவர் ஷோல்டர் மேல நிறுத்தி பட்ரா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சாதான் உண்டு. ஒரு 2 கிரேட் கால் தான் அந்த பால் அடிச்சிருக்க முடியும். ஆமாப்பா. இறங்கி வந்து ஆஹா பால் தரையில தொற்றுக்கு அப்படின்னாலே இங்க சான்ஸை லூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். நீங்க ஈஸி விக்கெட். அண்ட் மகேந்திரன் அவரோட விக்கெட்டை காப்பாத்திட்டாரு. சச்சின் விக்கெட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு நம்ம மகேந்திரனுக்காக. பரவாயில்ல, இது ஒரு நல்ல ஒரு சாக்ரிஃபைஸ். ஏன்னா அவர் நல்லா ஆடிட்டு இருக்காரு. மேபி ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா பால், ஒரு நோ பால் வந்து ஒரு 6 அடிச்சா மேட்ச் மாறும் இந்த இடத்துல இருந்து. ஆனா இப்போ வரைக்கும் கேசிசி தான் வந்து டிரைவர் சீட்ல இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா அந்த ஒரு ரன் அவுட்டோட வந்து பாத்தீங்கன்னா 50 ரன் வந்துருக்குது. 51 வந்துருச்சு. 27 ரன் 3 பால். ஒரு பாலுக்கு 9 அடிக்கணும். வைடே வைடே வைடே. இந்த மேட்ச்ல உயிர் இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க. பவுலர் அண்டர் பிரஷர். மகேந்திரன் பார்த்தாலே அப்படி இருக்குது போல. இது ஆஃப் சைட்ல தூக்கி விட்டுருக்காரு. நல்ல ஸ்லோ ரன்னுங்க. ரீட் பண்ணி அடிச்சிருக்காரு. எங்க போகுது பார்த்தனா 4 வந்துருக்குது. ஆனா பெரிய மேக்சிமம் இத பண்ண முடியல. 4 தான் அடிச்சிருக்காரு. ஆனா அந்த ஷாட் இன்னும் கொஞ்சம் நல்லா டைம் பண்ணியிருந்தா பால் போர்டை தாண்டி போய் விழுந்திருக்கும். 2 பாலுக்கு 22ங்க. ஸ்டில் நோ பவுலிங் டீம்ல பேட்டிங் டீம் டக்அவுட்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிசியேஷன் இருக்கு. ஸோ 1 பாலுக்கு 21. இதுக்கப்புறம் நீங்க என்னதான் நோ பால் போட்டு வைடு போட்டு உருண்டு பேரண்டு ஐயோ அம்மான்னு அழுதாலும் 1 பாலுக்கு 22 அடிக்கிறலாம் நியர்லி இம்பாசிபிள். பட் கிரிக்கெட் இஸ் a funny game. அந்த பண்ணியை கொஞ்சம் நேரம் துரத்தி விடுங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் ரொம்ப டீசெண்டா முடிவடைஞ்சிருக்கு. 5 ஓவர் முடிவுல 57க்கு 3 அப்படிங்கிறது தான் சுரேஷ் பிரதர்ஸால அடிக்க முடிஞ்ச ஒரு ஸ்கோர். அதுதான் பவுலிங் டீம் அவங்களுக்கு கொடுத்த ஸ்கோரும் கூட. நீங்க 77க்கு 57 20 ரன் வித்தியாசத்துல கேசி